இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் தமிழக அரசியல மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான தகவலோட ஜூனியர் வீரனோட உதவி பொறுப்பாசிரியர் திரு செந்தில் கருங்கரன் நம்ம கூட வந்திருக்காரு. அவர் கூட தான் அதிமுகக்குள்ள நடக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம். வணக்கம். எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு அணி இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு அணி இருந்தாங்க. இவங்களுக்கு தான் எஸ்பி வேலுமணி தலைமையிலான குழுவுக்கு தான் வந்து அதிகமான எண்ணிக்கை இருந்தாங்க. இப்போ அப்படியே படிப்படியாக குறைஞ்சி பாதி பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அணிக்கே திரும்பிட்டாங்க, மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பதவியே ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் 4 பேர் இணைஞ்சிட்டாங்க. என்னதான் நடந்துச்சு? அதாவது ஆரம்பத்துல இருந்தே இது வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவு ஒரு அணி, எஸ்பி வேலுமணி இல்ல சி.வி. சண்முகம் தரப்பு ஒரு அணி அப்படின்னு பொதுவா நம்ம பார்த்தாலுமே கூட விஜய் ஆதரவு, அதாவது விஜய் ஆதரிக்கிறது, அதன் மூலமா அமைச்சர் பதவி உள்ளிட்ட விஷயங்கள் அப்படிதான் ஆரம்பத்திலே வந்து இருந்தது. விஜயா எடப்பாடியா அப்படின்ற மாதிரி. ஆமா, விஜயா எடப்பாடியா அப்படிங்கிறத விட நம்ம வந்து விஜய் இந்த நேரத்துல அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவர் வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்து வந்திருக்காரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அவர் மே 10 பதவியேற்ற நாள்ல தான் அந்த 2 பிரிவா 2 பேருமே பிரிஞ்சு இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, சி.வி. சண்முகம் தரப்பு, வேலுமணி தரப்பு விஜயை நம்ம ஆதரிக்க போறோம், நமக்கு வந்து அமைச்சர் பதவி, வாரியம் உள்ளிட்ட பதவிகள் அது தரப்போறாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அது எல்லோருக்குமே தரமாட்டாங்க. ஆனா தேர்தலில் செலவு பண்ண அந்த பணம் உள்ளிட்ட விஷயங்கள் இது எல்லாமே பேசப்படுது. அந்த காலகட்டத்துல செட்டில்மெண்ட் அப்படி வச்சுங்களேன், அப்படி எல்லாமே பேசப்படுது. அதை நோக்கிதான் எல்லாருமே வந்து அந்த ஒரு தனி அணியா எல்லாருமே ஆதரவு வந்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா எல்லோருக்குமே வந்து ஆட்சி அதிகாரத்துல சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா அதுல இருக்கணும் நம்ம அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இருந்தது தொடர்ச்சியா. ஏன்னா நம்ம வந்து 3வது இடத்துக்கு அதிமுக வந்துருச்சு அப்படின்னும் போது எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இந்த தேர்தலில் நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு பணம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணி தான் தேர்தலில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களுமே இருக்கு. அப்படின்னும் போது நம்ம சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்பு ஒருங்கிணைக்கிற அந்த அணியில போனோம்னா சிலருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலாம், பொருளாதார ரீதியா வலிமையா இருக்கிறவங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், சிலருக்கு வாரிய தலைவர் பதவிகள், செட்டில்மெண்ட் நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலதான் எல்லோருமே அந்த பக்கம் திரண்டாங்களே தவிர சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி வந்து இங்க கொள்கை ரீதியா எடப்பாடி பழனிசாமி வந்து மாறி போயிட்டாரு, அந்த கொள்கையை நிலைநாட்டுறதுக்காக அவங்க அங்க போயிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஆனா சொன்னாரே திமுகவுடைய ஆதரவுல ஆட்சி அமைக்க நினைச்சாங்க, அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, திமுகவை எதிரியா நினைக்கக்கூடிய தாவேக்காவை ஆதரிக்கிறது, அதுலயும் வந்து மக்களுடைய முடிவுக்கு மதிப்பளிச்சு தாவேக்காவை ஆதரிக்கிறது அப்படின்ற ஒரு நிலைப்பாடை தான் நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம். இல்ல, இன்னைக்கு தாவேக்கால சேர்ந்திருக்கவங்க கூட அதை தான் வந்து சொல்றாங்க. மரகதம் வந்து அதுதான் வந்து சொல்றாங்க, நாங்க வந்து திமுகவோட சேர முடிவெடுத்த வந்து நாங்க ஏத்துக்கல அப்படின்னு. இந்த இடத்துலதான் நம்ம திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயத்த வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. பாண்டிச்சேரியில நடந்த அந்த கூட்டத்துல வந்து 47 பேரும் கையெழுத்திட்டு இருக்காங்க. அந்த கையெழுத்து எதற்காகன்னா திமுக ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு. அந்த கடிதத்தை தான் எடுத்துட்டு போய் எடப்பாடி பழனிசாமி என்னைய சட்டமன்ற குழு தலைவரா தேர்ந்தெடுக்கிறதுக்கான கையெழுத்துன்னு சொல்லி அதை கொடுத்தாருன்னு சி.வி. சண்முகமே பிரஸ் மீட்ல வந்து ஓப்பனா பேசுறாரு. அப்ப அங்கேயே இவங்க எல்லோருமே அதற்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அது வரைக்குமான விஷயமா வந்து இருக்கு. அதற்கு பிறகு அது ஒர்க் அவுட் ஆகல, தாவேக்கா ஆட்சி போயிருச்சு அப்படின்னும் போது எல்லாருமே தாவேக்கா ஆட்சியோட இல்ல அந்த அதிகாரத்தோட நம்ம வந்து சேர்ந்துட்டு நம்ம எப்படி வந்து நம்மளை வந்து நிலைநிறுத்திக்கலாம் அப்படிங்கிற முயற்சிகளுக்காக தான் இந்த பக்கமே எல்லோருமே போனாங்க. எப்படியா இருந்தாலும் பவரை கையில எடுத்துடணும் அப்படின்ற ஒரு முடிவு தான். ஆமா, பவரை கையில எடுத்துற முடிவு. அதான் நம்ம சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியா இசக்கி சுப்பையா, நான் ரொம்ப ஓப்பனாவே சொல்றேன், இசக்கி சுப்பையா பொருளாதார ரீதியா நல்ல ஒரு வலிமையா இருக்கிற ஒரு நபர் தான். அவர்லாம் வந்து விஜய் ஆதரவு அப்படின்னு வந்து இந்த 6 பேர் அமைச்சர் அப்படிலாம் பேசும்போது அவர் வந்து ஒரு அமைச்சராகவே வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியா தான் நிறைய பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க. பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஆயிரலாம் அப்படிங்கிற முடிவுல தான் இருந்தாரு அப்படின்னு. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் தாவேக்கா அமைச்சரவையில சேர்த்துக்கல அப்படின்ற பட்சத்துல நம்ம தாவேக்காலே சேர்ந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த முடிவுல தான் அவருமே இருந்து இன்னைக்கு வந்து ஆதரவு கொடுத்த இந்த 25 தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த இந்த 25 எம்எல்ஏக்கள்ல அமைச்சர் கனவுல இருந்தவர்ல வந்து இசக்கி சுப்பையாவும் ஒருத்தர். இசக்கி சுப்பையா முக்கியமான ஒரு நபர். என்ன காரணம்னா, நீங்க அதிமுக தென் மாவட்டங்கள்ல 3 தொகுதியில தான் வெற்றி பெற்று இருந்தாங்க. ஒண்ணு வந்து அம்பாசமுத்திரத்துல இசக்கி சுப்பையா வெற்றி பெற்றிருந்தாரு, கன்னியாகுமரியில தலவாய் சுந்தரம், அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா சங்கரன் கோயில் வந்து திலீபன் ஜெய்சங்கர், இவங்க தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. தலவாய் சுந்தரம் இபிஎஸ் பக்கம் இருந்தாரு. இப்ப இந்த பக்கம் இருந்தது 2 பேர் தான். அதுல வந்து அவர் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு, சங்கரன் கோயில ஜெயிச்சவரு. இப்ப நமக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு வந்து கிடைக்கும், நம்ம கேட்டு வாங்கலாம், அதுக்கு பொருளாதார ரீதியா ஏதாவது செலவு பண்ணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு அமைச்சர் கனவுல தான் இருந்தாரு.
ஆனா ஒட்டுமொத்தமாவே யாருமே அமைச்சராகக்கூடிய சூழல் இல்லைன்னும் போது இப்போ வந்து அவர் வந்து அந்த முடிவை எடுத்திருக்காரு. இங்கேயுமே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அமைச்சராயிரலாம் அப்படிங்கிற கனவோட தான் அவருமே இருக்காரு. இப்ப வெளியில வந்து தாவேகால இணைஞ்சதோட பின்னணியும் வந்து அமைச்சர் கனவு தான். அமைச்சர் கனவு தான். இதுல என்னன்னா, இப்ப எல்லோருக்குமே இப்படி ஒரு அமைச்சர் கனவு இருக்குமானா அது வந்து பெரிய கேள்விக்குறி தான். இப்ப 4 பேர் இப்ப சேர்ந்திருக்காங்க. அவங்கள வச்சு நம்ம பேசணும்னா, நமக்கு தற்போது வரைக்கும் கிடைச்சிருக்க தகவல் படி மரகதம் அவங்களுக்கு வந்து சீட்டு வந்து உறுதி தேர்தலில் போட்டியிட்டதுக்கு அப்படின்னு, விசில் சின்னத்துல விசில் சின்னத்துல போட்டியிட்டதுக்கு உறுதி அப்படிங்கிறத சொல்றாங்க. தாவேகா உறுப்பினர் ஆயிட்டாங்க, ஒரு விசில் சின்னம் தான். விசில் சின்னத்துல போட்டியிடணும்னு வச்சுங்களேன், போட்டியிடுறது உறுதின்றத சொல்றாங்க. ஆனா பெருந்துறையோட முன்னாள் எம்எல்ஏ ஜெயக்குமாரோ இல்ல சத்யபாமா அவங்க தாராபுரத்துல ஜெயிச்சவங்களுக்கு இன்னும் சீட்டு உறுதி செய்யப்படல அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வருது. அம்பாசமுத்திரம் இசைக்கு சுப்பையெல்லாம் ஓரளவுக்கு சீட்டுக்கான அந்த பேச்சுவார்த்தையோட தான் சேர்ந்திருப்பாரு. ஆனா இன்னமுமே கன்ஃபார்மா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தகவல் வரல. சரிங்களா? அப்படி எல்லோருமே அமைச்சர் கனவோட போயிருப்பாங்களா? இன்னும் சொல்ல போனா இசைக்கு சுப்பையா வந்து விஜயோட என்னை வந்து சந்திக்க வைங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கேட்டார் அப்படிங்கிற தகவல் நமக்கு முன்னாடி வந்துச்சு. அவரே இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, நான் வந்து நேரா சந்திக்கணும்னு நான் வந்து விரும்புறேன், சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் இதை சொல்லுவேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவரே கூட சொல்லியிருந்தாரு. அப்படி ஒரு சிலருக்கு அமைச்சர் கனவுகள் இருக்கு. முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு கிடைச்ச தகவல் படி தேர்தலுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, அந்த பணம் வந்து தர்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமா வந்து தேர்தல் செலவு அப்படிங்கிற அந்த பணத்தை வந்து நாங்க தர்றோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு சீட்டு கிடைக்கும், ஒரு சிலருக்கு எதிர்காலத்துல, இப்ப இல்ல, ஒரு வருடம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் மினிஸ்ட்ரி வந்து சஃபில் நடக்கும், அப்போது வாய்ப்பு தரும் அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. ஆமா. ஓகே, இப்ப இவங்கெல்லாம் வந்து வேலுமணி சிவி சண்முகம் தலைமையில இந்த பக்கம் வந்தாங்க. இப்ப வேலுமணி சிவி சண்முகனுடைய நிலைப்பாடுலாம் என்னவா இருக்கு? இப்ப அவங்களுடைய அனுமதியின் பேர்லயோ இல்ல அவங்க 2 பேர் அந்த டிஸ்கஷன் முடிச்சுட்டு தான் இங்க வந்தாங்களா, இல்ல வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியாமலே இவங்க இங்க வந்திருக்காங்க? தெரியாம வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாம் இல்லை. ஏன்னா 1-2 பேர் அப்படி ராஜினாமா பண்ண உடனே அங்க இருக்கிற 10க்கும் மேற்பட்டவர்கள் நாங்களுமே பதவியை ராஜினாமா பண்ண போறோம் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் வந்து வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் போன்றவர்கள் வந்து நாங்க தீவிர அரசியல்ல இருந்தே ஒதுங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து வருது. ஆனா அந்த சூழல்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய இபிஎஸ் பக்கம் வந்து சேர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னமுமே நிறைய சேர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம பேசுற நேரத்துல கூட நத்தம் விஸ்வநாதன், அதற்கு முன்பாக பாலகிருஷ்ணா ரெட்டி எல்லாம் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆமா, போயிருக்காங்க. அதே போல ஹரி அவர் வந்து போயிட்டாரு அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வருது. நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க. அருண்மொழித்தேவன் வந்து தாவேக்கால சேர போறாரு அப்படிங்கிற தகவல்களுமே வந்து சொல்றாங்க. இன்னும் உறுதிப்படுத்தப்படல. அப்படி மிச்சம் இருக்கிற ஒரு சிலர்ல இன்னும் தாவேக்கா பக்கம் போறதுக்கான பேச்சுவார்த்தை கூட ஒரு சிலர் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து வருது. இப்போ இவங்க வந்து பவருக்காகவோ இல்ல இந்த செட்டில்மெண்ட்டுக்காகவோ தாவேக்காவை ஆதரிச்சாங்க, பெரும்பாலானோர் பவருக்காக தான் ஆதரிச்சாங்க இல்லையா? இப்போ திரும்பி பல பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கே போறாங்க இல்லையா? ஆமா. அதன் பின்னணியில என்ன நடந்தது? ஏன் வந்து தாவேக்காவில இவங்களை சேர்த்துக்கலன்ட்டாங்களா? இந்த நம்பர் இருக்குல்ல, இங்க பாதி பேர் வராங்க, அங்க பாதி பேர் போறாங்க அப்படின்றது இருக்குல்ல, அங்க என்ன கான்ஃபிளிக்ட்? அதான் இப்போ வந்து என்னன்னா, அதுல வந்து பல கணக்குகள் வந்து இருக்கு. நான் சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாதவங்களுக்கு அதை வந்து பெருசா வந்து எடுத்துக்கல அவங்க. அதையும் தாண்டி பார்த்தோம்னா, நம்ம வந்து முன்னாடி வழக்கு இருக்கவங்க, அமைச்சர்களா வழக்கு இருக்கவங்களை எல்லாம் வந்து தாவேகா தரப்புலையுமே சேர்த்துக்கிறதுக்கு வந்து அந்த உறுதியுமே அவங்க வந்து கொடுக்கல. இன்னொன்னு எம்எல்ஏ சீட்டுக்கு கூட அவங்க வந்து உறுதி கொடுக்கல. ஆனா வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அவங்க கிட்டத்தட்ட 15 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை வந்து நடத்துனாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் வருது. ஆனா எல்லாருக்குமே அவங்க எம்எல்ஏ சீட்டு கூட பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த நிலைமையில அவங்க எல்லாம் வந்து எப்படி அதை விட்டுட்டு வந்து வருவாங்க அப்படிங்கிற கேள்வியுமே வந்து நமக்கு வந்து இருக்குல்ல. அப்ப இந்த ராஜினாமா பண்ணதுக்கு பிறகு நம்ம இதை சொல்றோம். ஆனா அந்த 25 பேர் வந்து ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா, எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய உத்தரவை மீறி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல, அந்த சமயத்துல அவங்களுக்கான ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கும், உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கும்ல, அப்ப என்ன கொடுத்தாங்க? அப்ப அதுல இருந்து ஏன் மாறினாங்க அப்படின்னு? இல்ல, அதுதான் நான் சொன்னேன். அப்போ வந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னன்னா, நிறைய பேர் அமைச்சர்கள் ஒரு 6-7 பேர் ஆகலாம், வாரிய தலைவர். அதை சொல்லிட்டீங்க நீங்க. அப்ப அதுல இருந்து இப்ப வந்து இவங்க எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஏன் வராங்க? இவங்க எல்லாம் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எதன் அடிப்படையில் வந்தாங்க? என்ன நினைச்சிருக்கீங்க? அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த ஆதரவு அப்படிங்கிறது தேவைப்பட்டது. அன்றைய நாள்ல அவங்களுக்கு அதற்கான ஆதரவு தேவைப்பட்டது. அப்போதைக்கு அவங்க வந்து அதை பத்தி பெருசா எதுவுமே யோசிக்கல, ஒரு முடிவுல தான் வந்து இருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து ஆதரவுகள் வந்து கூடியிருக்கு அவங்களுக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அதற்கு பிறகு அவங்களுக்கு இன்னமுமே நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது இன்னொரு 6 மாசம் கழிச்சு நடக்கலாம். அப்ப நீங்க இப்ப சொன்ன மாதிரி நம்ம அதிமுகல
இந்த போன்ற சிக்கல்கள் இல்லாத ஆட்களை பார்த்து நம்ம பக்கமே நம்ம வந்து தூக்கிடலாம், தாவேகா பக்கமே இழுத்தரலான்ற முடிவுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. அப்பவே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எல்லோருமே வந்து பதவி ராஜினாமா பட்டு விசில் சின்னத்துல நின்று ஜெயிச்சுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த நெருக்கடியில அவங்க அதை பத்தி எல்லாம் பெருசா யோசிக்கல. பட் அந்த நேரத்துல அவங்களுக்கு அப்ப இருக்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதுக்கு 6 மாசத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். ஆமா, அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியில இருந்துமே நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கறதுமே கூட வர ஆரம்பிச்சது. ஆதரவு கொடுத்தவங்களே அப்படிங்கறத விமர்சனங்களையுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படின்னும் போது அப்பதான் அவங்க வந்து இதெல்லாம் யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இல்ல இப்போ கடுமையான விமர்சனங்கள் வருது. இது வந்து குதிரை பேர் அரசியல் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் விமர்சிக்கிறாரு. பே. சண்முகம் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. விசிகா வந்து அதை வந்து எதிர்க்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து தாவேகாவுக்கு வந்து ஒரு பேட் இமேஜை வந்து கிரியேட் பண்ணாங்க. நிச்சயமா கிரியேட் பண்ணும். இதையும் தாண்டி இன்னைக்கு வந்து அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி தரப்புல கொறடாவை நியமிக்கப்பட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு சபாநாயகரை போய் பார்த்திருக்காரு. வழக்கறிஞர் இன்பதுரை உள்ளிட்டவர்கள் போய் பார்த்திருக்காங்க. அப்போ அவங்க சில கேள்விகளையுமே எழுப்புறாங்க. என்னன்னா, ஏற்கனவே இவங்க வந்து கொறடா உத்தரவை மீறி வாக்களிச்சுட்டாங்க, இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க புகார் கொடுத்திருக்கோம். அப்படி புகார் அளிச்சவங்க மேல நீங்க அவங்களோட ராஜினாமா கடிதத்தை எப்படி நீங்க ஏற்பீங்க? இது வந்து சட்டப்படி சரி கிடையாது அப்படிங்கிற விஷயங்களையுமே அவங்க வந்து முன் வச்சிருக்காங்க. கொறடாவே யாருன்னு தெரியாத ஒரு சூழல் இருக்குல்ல, அதுலயே இன்னும் வந்து சபாநாயகர் ஒரு முடிவு எடுக்கல. அப்படிங்கும்போது அந்த புகாரே எந்த அளவுக்கு அப்படி இருந்தாலுமே கூட கட்சியோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். கட்சியில இருந்து ஒரு புகார் வந்து போயிருக்கு. அப்படின்ற பட்சத்துல ஒரு புகார் நிலுவையில இருக்கும்போது நீங்க எப்படி அவங்களோட ராஜினாமா கடிதத்தை ஏற்பீங்க அப்படிங்கறதுதான் அவங்க வந்து கேக்குறாங்க. இன்னொன்னு வந்து நீங்க பழைய நீதிமன்ற தீர்ப்புகள், நீங்க பொதுவா இப்ப பேசுற எல்லா ஜேர்னலிஸ்ட்ல இருந்து எல்லா தீர்ப்புகளை ஒட்டி பேசுற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, கட்சி தலைமை தான் அவங்கள வந்து நியமிக்க முடியுன்றது உறுதியா இருக்கு. நீங்க மகாராஷ்டிரா வழக்குலயுமே அது வந்து உறுதியா இருக்கு. அப்படிங்கிற போது அது வந்து வெளிப்படையாவே தெரிஞ்சது. இன்னும் சொல்ல போனா 25 பேரோட எம்எல்ஏ பதவி பறிபோயிடும் அப்படிங்கிறதுனாலதான் எல்லாருமே வேகமா இப்போ வந்து அந்த முடிவுகளை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான டீமுக்கு வந்து தாவேகாவில் வந்து ஐக்கியமாகிறது, முழுமையா ஐக்கியமாகிறது அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இணையறதுலயுமே ஏதாவது சிக்கல் இருக்கா அவங்களுக்கு? இல்ல, இணையறதுல என்ன சிக்கல் ஏற்கனவே இருந்துச்சுன்னா வர்றவங்களுக்கு வந்து அதே பொறுப்புலாம் வந்து தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பல நெருக்கடிகள் எடப்பாடி பழனிசாமி மத்தியில கொடுக்கப்பட்ட. இன்னும் சொல்ல போனா நாங்க கொடுத்த புகாரே வாபஸ் வாங்க மாட்டோம் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தார். பதவியே போனாலும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுல தான் இருந்தார். நீங்க கேட்டதுக்கான பதில் இதுலயுமே இருக்கு. இன்னமுமே நிறைய பேர் இப்ப இபிஎஸ் பக்கமும் போறதுக்கான காரணமே என்னன்னா, தங்களோட எம்எல்ஏ பதவியை குறைந்தபட்சம் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணமுமே கூட அவங்களுக்கு வந்து இருக்கு. அதாவது அந்த புகார்ல இவங்க பேரை ஆமா, ஏன்னா அவங்க சபாநாயகரையும் போய் பார்த்து வந்து அந்த விஷயங்களை பேசியிருக்காங்கன்றதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஆரம்பத்துல எடப்பாடி இருந்த அந்த கரார் தன்மையில இப்ப இல்ல அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. அவர் வந்து இறங்கி வந்துட்டாரு, பொறுப்புகளை வந்து குறைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல. ஒரு 2 தரப்புக்கும், அதாவது இப்ப இருக்கிற மிச்சம் இருக்கிறவங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் ஒரு உடன்படிக்கை வந்து ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஓரளவுக்கு சமாதானமா போயிடும். இப்ப இருக்கவங்கன்னா வேலுமணி, சி.வி. சண்முகம் இது மாதிரியான முன்னணி தலைவர்கள், ஆமா, இவங்களுக்கு உடன்படிக்கை ஏற்பட்டு அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. ஆனா இன்னொன்னு சொல்றீங்களா, இவங்க வந்து தீவிர அரசியல் இருந்தே வந்து ஒதுங்குற ஒரு மனநிலையில இருக்காங்க. அது கொஞ்சம் ஷாக்கிங்கா இல்ல. அந்த காலகட்டத்துல இப்ப நீங்க 3 பேர் போய் சேர்ந்த அந்த காலகட்டத்துல வெறுப்பாகி அந்த ஒரு மனநிலை தான் இருந்திருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் ராஜினாமா பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்துல நிறைய பேர் அங்க போறதுக்கு இங்கே போயிடலாம் அப்படிங்கிற முடிவுல வந்து நிறைய பேர் வந்து எடுத்திருக்காங்க. அந்த காலகட்டம் இப்போ வந்து அந்த சமாதான பேச்சுவார்த்தை அதுக்கு அடுத்தடுத்து பல்வேறு விஷயங்கள் நடத்தும் போது சமாதான பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சிரும் அப்படிங்கறது தான் சொல்றாங்க. நத்தம் விஸ்வநாதன்லாம் பிரஸ் மீட்ல கடுமையா பேசினாரு எடப்பாடி பழனிசாமி. உடனே போய் இப்ப அவரு வீட்டுல சந்திச்சு, வேற வழி இல்ல, வேற என்ன வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு? நத்தம் விஸ்வநாதன் அவர் போயிட்டு அங்கே போயும் சேர முடியாது, அவருக்கு ஏற்கனவே வழக்குகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. வேலுமணி பிரஸ் மீட் கொடுக்கும் போதுமே சி.வி. சண்முகம் அவர்கள் பக்கத்துல இல்ல. இப்ப இதெல்லாம் வந்து இணைச்சு பார்க்கும்போது என்ன நடக்குது, அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சா, இல்ல அவங்களுக்கே ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும். ஆரம்பத்துல இருந்தே எல்லாருமே வந்து தெளிவா ஒரு ஒற்றுமையோட தான் அதை செயல்பட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது. எல்லாருக்குமே வந்து குறைந்தபட்ச செயல் திட்டமா நம்ம அங்க போகணும், அமைச்சராகணும், இப்படியான விஷயங்கள் தான் வந்து இருந்தது. எல்லாரும் வந்து கொள்கை ரீதியாவோ இல்ல வேற ஏதோ ஒரு இணைப்பாவோ அந்த மாதிரிலாம் போகல. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த காலகட்டத்துல இருக்கும்போது வேலுமணி தங்கமணி சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதற்கு பல்வேறு பின்னணிகள் இருக்கு. நீங்க கொங்கு பின்னணி, சமூக பின்னணி, அப்படி பல்வேறு பின்னணிகள் வந்து அப்போ வந்து இருந்தது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான. ஆனா இப்போ வந்து அப்படி இல்லை. குறைந்தபட்சம் அங்கே போகலாம், நம்ம அமைச்சராகலாம், இன்னும் சொல்ல போனா தலைமை பதவியை கூட கைப்பற்றலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்தது. ஆனா இப்போ வந்து அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா சுற்றி இருக்கவங்களுக்கும் குறையுது. அவங்க வந்து இந்த பக்கம் போறாங்க,
டிவிகே பக்கம் போறாங்க அப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்குமே நம்பிக்கை குறைஞ்சு ஒரு சமாதானத்தை நோக்கி தான் இது இந்த விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இல்லை, இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க தாவேகா கேட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏடிஎம்கேல வந்து தலைமை பதவி வந்து கைப்பற்றுவதற்காக சட்ட ரீதியான நுணுக்கங்கள் எல்லாம் வந்து சிவி சண்முகம் தரப்பும் வேலுமணி தரப்பும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. போட்டி பொதுக்குழு நடத்தலாம்னு வந்து முயற்சி பண்றாங்க. அதற்கான கையெழுத்துக்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுவுமே அவங்களுக்கு வந்து கை கூடலையா? கை கொடுக்கல. என்ன காரணம்னா நம்ம அன்னைக்கே பேசணும், வந்து பொதுக்குழு நடத்தி தீர்மானம்லாம் போடணும்னா 3ல் 2 பங்கு வேணும். இன்னும் எல்லாருமே வருவாங்களா, இது நடக்குமா, அது சாத்தியமாகுமா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் அவங்களுக்கே வந்து உருவாயிடுச்சு. ஏன்னா உங்க அமைச்சர் பொறுப்பு இல்ல, எதுவுமே இல்லை அப்படின்னும் போது அந்த நம்பிக்கைகள் குறைய ஆரம்பிச்சது. எடப்பாடி பழனிசாமி பொறுப்புகள்ல இருந்தெல்லாம் நீக்கினாரு அப்படின்னும் போது அந்த நம்பிக்கைகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. அதோட டிவிகே பக்கமும் வந்து அவங்களுக்கு பெரிய உத்தரவாதம்லாம் எதுவுமே கொடுக்கப்படல அப்படிங்கிற. ஏன்னா அவங்க வந்து 2ஆம் கட்ட மற்ற எம்எல்ஏக்களோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சிவி சண்முகம் இவங்களெல்லாம் விட்டுட்டு எம்எல்ஏக்கள் கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க செலக்ட் பண்ணி டிக் பண்ணி யாரெல்லாம் நம்ம அடுத்ததான் கேட்க வந்தேன். ஏன்னா இப்ப தாவேகாவை ஆதரிக்கும் போது ஒரு குழுவா போயிருப்பாங்க. அது வந்து சிவி சண்முகம் வேலுமணிலாம் லீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு செலக்டிவா சில எம்எல்ஏக்கள் மட்டும் ரிசைன் பண்ணிட்டு அங்க போறதுனால தனித்தனியா அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடக்குதா? இல்ல வந்து அதனாலதான் நான் ஆரம்பத்திலே கேட்டேன், இவங்கள்ட்ட தான் வந்து வேலுமணி சிவி சண்முகனுடைய அனுமதியோட தான் போறாங்களா அப்படின்றத மாதிரி கேட்டேன். இல்ல, அனுமதி அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்க வந்து வாய்ப்பு இல்லை. அவங்க எப்படி அனுமதிக்கலாம் மாட்டாங்க. பட் அவங்களுக்கு தெரியாம போக மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தெரியாம போக மாட்டாங்க. செங்கோட்டையின் மூலமா பேச்சுவார்த்தை வந்து பொதுவா வந்து நடந்திருக்கு. அவர் மூலமா ஆதவர்ஜன் அவங்க 2 பேர் மூலமா தான் எல்லாருமே போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் வந்து நமக்கு வந்து வருது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா நீங்க அங்க அந்த அமைச்சர் பொறுப்பு கொடுக்கல அப்படின்னும் போது அங்க ஒரு சலசலப்பு வந்துருச்சு. அப்பவே எல்லோருமே அந்த ஒவ்வொரு முடிவுக்கு தன்னிச்சையா முடிவுகளுக்கு வர்றாங்க. அப்பவே என்ன நடந்துருச்சுன்னா சிவி சண்முகம் வேலுமணி என்ன சொல்றாங்கன்னா, எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்ந்து முடிவு எடுக்கலாம், மொத்தமா போய் நம்ம ஒரு விஷயத்த பண்ணிக்கலாம், இபிஎஸ் பக்கம் போறதுக்கே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாட்கள் ஆக ஆக எம்எல்ஏக்கள் வருகை வந்து அங்க குறைஞ்சிச்சு. யாருமே வர்றதில்ல. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. டிவிகே பக்கமுமே பேச்சுவார்த்தை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிகே பக்கமுமே தீவிரமா யார் நமக்கு பிரச்சனையா இருக்க மாட்டாங்க, யார் வந்து விமர்சனம் ஆகாது, இன்னமுமே பிரச்சனைகள் இல்லாத ஆட்களை பார்த்து அவங்க வந்து தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டாங்க. அதுக்கு வந்து செங்கோட்டையனோட இன்புட்டுமே நிறைய இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இப்ப எப்படியாவது டிவிகேக்கான மெஜாரிட்டியை உருவாக்கிடணும், தனிப்பெரும்பான்மையை உருவாக்கிடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில தாவேகா குழுவினர் இறங்கி இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்போ திமுக கூட்டணியில நின்று வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகள் விசிகா, யுஎம்எல், கம்யூனிஸ்ட்லாம் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்ட் நீங்களாக மற்ற கட்சிகளுக்கு வந்து அமைச்சர் பொறுப்பையும் கொடுத்துருக்கு தாவேகா. இப்போ அவங்களுக்கு இதுல ஏதாவது சங்கடம் ஏற்படுமா? இல்ல, சங்கடம் அப்படிங்கிறது டிவிக்கு வந்து பின்னாடி நமக்கு, ஏன்னா நீங்க வந்து விசிகாவோ ஐஎம்எல்லோ உள்ள வந்துட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து வெளியில இருந்து தான் 4 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல எப்ப வேணா என்ன சிக்கல் வேணா வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த அதிமுகவோட டார்கெட் 118ல வச்சு அதிமுக எம்எல்ஏக்களை இந்த பக்கம் இழுக்கிற வேலைகளை அவங்க பார்க்கலுங்கிறது. கம்யூனிஸ்ட மட்டும் பாக்குறாங்களா இல்ல ஐயுஎம்எல் இல்ல ஐஎம்எல் விசிகாவே இல்ல அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதனாலதான் அவங்களை வந்து உள்ளே இழுத்தாங்க. நிச்சயமா கம்யூனிஸ்டுகளை அவங்க வந்து அப்படி பார்க்கிறாங்க, கம்யூனிஸ்டுகளோட ஆதரவுங்கிறத அப்படி பார்க்கிறாங்க. இன்னமுமே இப்படி நம்ம வந்து ஒரு ஆதரவோட அப்படி இருக்கிறத விட டிவிகேவே வந்து தனி மெஜாரிட்டியோட இருக்கணும், அப்பதான் 5 வருஷம் வந்து நம்ம நீட்டா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. இந்த பாய்ச்சல் அப்படிங்கிறது வந்து அதற்கான ஒரு முயற்சிகள் தான். இல்ல, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப தீர்க்கமா முடிவெடுத்திருக்காங்க. இது வந்து மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பளிக்கிறோம். 108 எம்எல்ஏக்கள் ஜெயிச்ச தாவேகாவில இருந்து அமைச்சர்கள் ஆகிறது தான் வந்து சரியா இருக்கும், அதுதான் ஜனநாயக பூர்வமான ஒரு முடிவா இருக்கும். நாங்க வெறும் 4 எம்எல்ஏக்கள் 2 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கவங்க அமைச்சராகிறது வந்து சரியான முடிவு இல்லை, விசிகாவோ ஐஎம்எல்லோ அமைச்சரவையில பங்கு பெறதுல எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் விகடன்பேட்டிலே சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கிளியரா ஒரு மனநிலையில் இருக்கும்போது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இருக்கும்போது எப்படியாவது இவங்களால நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தாவேகா ஏன் போறாங்க? இல்ல, நீங்க திமுக கவர்மெண்ட் இருக்கும்போதே கம்யூனிஸ்டுகள் வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்காங்க. இப்பயுமே விமர்சனங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. விமர்சனங்கள் பண்ணுவோம்னு அவங்க சொல்றாங்க. நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம், ஆட்சியை நாங்க கவிழ்க்க மாட்டோம், ஆனா விமர்சனங்கள் பண்ணுவோம். நாங்க வேற எதுக்கு நாங்க வந்து போராட போறோம், மக்கள் பிரச்சனையை தான் நாங்க கேட்க போறோம், மக்களுடைய உரிமைகள்ல தான் நாங்க கேட்க போறோம், தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தான் நாங்க பேச போறோம். அதை தாவேகா அரசு பண்ணிட்டா நாங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க ஆட்சியை கவிழ்க்கிற அளவுக்குலாம் நாங்க போக மாட்டோம் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே இவங்களுக்கு வந்து தனி மெஜாரிட்டியோட இருக்கணும், எந்த சிக்கலும் வரக்கூடாது. நீங்க கம்யூனிஸ்டுகளோட ஆதரவு அதுக்கப்புறம் இருந்தா கூட எப்போதுமே நாளைக்கே வந்து ஏதோ ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய சூழல்கள் வரலாம். அப்போ வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு நெருக்கடி வரலாம். நீங்க ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவு பண்ணிக்கங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்ல எந்த கட்சிகளோ இப்போ வந்து நாங்கள் உறுதியாக நாங்கள் வந்து வாபஸே வாங்க மாட்டோம், கண்டிப்பா ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து தண்ணியில தான் எழுதணும். ஏன்னா திமுக கூட்டணியை வந்து இது வந்து கொள்கை கூட்டணி, தேர்தலுக்கான கூட்டணி இல்லை, எக்காலத்திலும் நாங்க வந்து பிரிய மாட்டோம்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப எந்த பக்கம் இருக்காங்கன்றத நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுல நியாயம் இருக்கலாம், அதுல வந்து சரியா தப்பான்றத விவாதம். ஆனா எல்லாமே சந்தர்ப்பவாதம் அண்ட் வந்து தேர்தலில் ஒவ்வொரு அரசியல்ல வந்து அந்தந்த கால சூழல் தான் வந்து நிர்ணயிக்கும். நீங்க நாளைக்கே மத்திய அரசோட இல்லைன்னா நியாயமா கூட சொல்லலாம், கொள்கை சார்ந்து கூட சொல்லலாம். நாளைக்கு மத்திய அரசு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, அதை வந்து தாவேக்கா வந்தா அவங்களோட ஸ்டாண்ட் படி ஆதரிக்கிறாங்க, சிபிஎம்க்கு ஒரு நெருக்கடி வருமா வராதா? சிபிஎம்க்கு ஒரு நெருக்கடி கண்டிப்பா வரதான் செய்யும். இப்போ உள்ள சூழல் படி அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க, நாளைக்கே வாபஸ் வாங்கினீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்காக வந்து ஆட்சி இழக்கலாமா அப்படிங்கிறது தாவேக்கா தரப்புக்கு ஒரு யோசனையா இருக்கும். நம்ம தனி மெஜாரிட்டி இன்னொன்னு அதிமுக வர்றதுக்கு வந்து தயாரா இருக்காங்க. இவங்க பேசினா வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதிமுக வந்து சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது தயாரா இருக்கும்போது அவங்க வந்து இதை வந்து தங்களுக்கான ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். இல்ல இன்னொரு பக்கம் தூய சக்தின்னு சொல்லக்கூடிய தாவேக்கா இப்படியான ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு போய் ஆட்சியை தவற விட்டு மீண்டும் தேர்தல் சந்திச்சா அவங்களுக்கு தானே அதிக ஆதரவு கிடைக்கும். 234 தொகுதிகளிலுமே தாவேக்கா ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருந்தும் போதும் ஏன் அவங்க தயங்குறாங்கன்றதா இல்ல. அப்படி இருந்தாலுமே கூட இப்ப நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து பெரிய கான்பிடன்ட் இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு அந்த கான்பிடன்ட் இருந்துச்சுன்னா நாடாளுமன்ற தேர்தலையோ அப்ப நடந்த இடைத்தேர்தலையோ நின்றுக்கணும். இப்பயுமே நிறைய தாவேக்காவினர் நீங்க வெளியில வந்து நாங்க 200 தொகுதி ஜெயிப்போம், 234 நாங்க வந்து ஜெயிப்போம் அப்படின்னு என்ன வேணா சொல்லிக்கலாமே தவிர, தேர்தல் முடிவுகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட தாவேக்கால இருக்கிற நபர்களுக்கே நம்ம தனி பெரும் கட்சியா வருவோம், ஆட்சி அமைப்போன்ற அந்த நம்பிக்கையெல்லாம் நிச்சயமா இல்லை. இப்பயுமே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து திரும்ப வந்து தேர்தல் நின்னா 200 இடத்துல வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் நிச்சயமா இருக்காது. அவங்க வந்து கிடைச்சிருக்க வாய்ப்பா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்ப நமக்கு ஒரு 108 இடங்கள் கிடைச்சிருக்கு, இதுக்குள்ள நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிதான் நினைப்பாங்களே தவிர, கண்டிப்பா அவங்களுமே போய் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் உருவாகுது, அப்படி ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அது வேற. ஆனா அவங்க அப்படியான வாய்ப்பை அவங்களே நிச்சயமா வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் மு.க. ஸ்டாலின் அவர்களுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஆட்சி 5 வருடம் நீடிக்காது, எப்படியாவது வந்து கலைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காரு. அதை வச்சுமே வந்து தாவேக்கா பயப்படுதோ? கண்டிப்பா வந்து பயப்படலாம். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சட்ட சிக்கல்களுக்குள்ளேயே அவங்க வந்து போய் மாட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியுது. நீங்க வந்து கொறடா உத்தரவை மீறி, ஒரு உதாரணத்துக்கு கொறடா உத்தரவை மீறி வாக்களிச்சிருக்காங்கன்னா அவங்கள போய் முதல்வர் வந்து பாக்குறாரு. சபாநாயகர் வந்து ஏடிஎம்க்கு வந்து புகார் கொடுத்திருக்காங்க, அந்த நேரத்துல ராஜினாமா கடிதத்தை வாங்குறாங்க. டிடிவி தினகரன் போய் கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காரு, கவர்னர் மாளிகையில போய் கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காங்க. நிறைய சுத்தி நீங்க டாட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய சட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க வந்து இதை வந்து பாஜக எப்ப வேணா இதை கூட கையில் எடுக்கலாம் அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து வருது. ஆமா, இந்த பிரச்சனையில அமமுகவுல இருந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து பெருசா பேசப்படலாங்களா? ஏன்னா வந்து அமமுக எம்எல்ஏ காமராஜ் வந்து வெளிப்படையா நான் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த கம்ப்ளைண்ட் டிடிவி தினகரன் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து அது ஸ்டில் அப்படியே தான் இருக்கு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சபாநாயகரை சந்திச்சு வந்து புகார் கொடுக்குறாங்க. இந்த புகார்லாம் என்ன ஆகும், சட்ட ரீதியா என்ன விதமான நெருக்கடிகள்லாம் தாவேக்காவுக்கு ஏற்படும், இதனாலேயே சிக்கல் ஏற்படலாம் இல்ல? அதை யோசிச்சிருப்பாங்களா தாவேக்கா? நிச்சயமா அதெல்லாம் வந்து யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய முடிவுகள் எப்படி அதிமுக ஒரு பிரிவு வந்து வேகமா தங்களோட ஒரு அணியா போனாங்க, ஆதரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவுமே நிறைய அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க முடியுது. இன்னைக்குமே இசக்கி சுப்பையா திரும்ப போயிட்டு ராஜினாமா கொடுக்கும்போது கூட நீங்க வந்து கைப்பட எழுதி கொடுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க. இன்னொன்னு வந்து அவங்க வந்து சட்ட ரீதியா சில விஷயங்களை ஆராயமெல்லாம் அவங்களோட ராஜினாமா கடிதத்தை வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். ஆனா இதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத திரும்ப அதிமுக தரப்பு வந்து பல்வேறு நீதிமன்ற உத்தரவுகளும் சட்டமன்ற விதிகளையும் வச்சு திரும்ப அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுல வந்து தாவேக்காவுக்கு வந்து சில சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அது என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவில் அடுத்து என்ன நடக்க போகுது? எடப்பாடி பழனிசாமி ஃபைனலா என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா, ஏற்கனவே நம்ம கிட்ட வந்து ஒரு 22 எம்எல்ஏ இருந்தாங்க, ஒரு 25 பேர் தனியா போனாங்க, அதுலயே ஒரு 4 பேர் இப்போ வந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. இன்னமுமே நம்ம இதே மாதிரி விடாப்பிடியா பொறுப்புகளை வந்து தரமாட்டோம், வாபஸ் எல்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னே சொல்லிட்டே இருந்தா
43 வந்து இன்னமுமே குறைஞ்சு போகும் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு அவர் வந்து வந்துட்டாரு. ஒரு சமாதானத்தை நோக்கி அவர் வந்து வந்துட்டாரு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய 43 யானும் காப்பாத்திக்கலாம்னு அந்த 43ல கூட 1-2 விக்கெட்டுகள் விழுவதற்கான விக்கெட்டுகள் கூட சொல்லக்கூடாது. 1-2 எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் போவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு. 15 எம்எல்ஏக்கள் வரையும் பேசியிருக்காங்க. 15 எம்எல்ஏக்கள் வந்து தாவேகாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கேசி பழனிசாமி போன்றவர்கள்லாம் சொல்றாங்க. அப்படியான தகவல் எதுவும் நிச்சயமா அப்படியான தகவல்கள் இருக்கு. எல்லோருமே உடனடியா போக மாட்டாங்க. இப்போ ஒரு 4 பேர் போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு இன்னமுமே சிலர் போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. நிறைய பேர் கூட பேச்சுவார்த்தை அப்படிங்கறதுமே நடத்தியிருக்காங்க. வழக்குகளோ, ஊழல் வழக்குகளோ, இல்ல ஊழல் புகார்களோ, இல்ல ஒரு மாதிரி நேம் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிற ஆட்கள், குறிப்பா வந்து இப்ப பெண்கள், இப்ப 2 பேர் பெண்கள் சேர்த்திருக்கான காரணமே கூட அது போன்ற காரணங்கள் தான். நம்ம வந்து பெரிய அவங்களுக்கு வந்து கெட்ட பெயர் இல்லை அப்படியான ஆட்கள்லாம் பாக்குறாங்க. பார்த்து அவங்களை வந்து இழுப்பதற்கான முயற்சிகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. பலர் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிற 22 எம்எல்ஏக்கள்ல கூட சிலர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த பக்கம் இருந்து கூட சிலர் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. 15ல வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்களும் இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்க முன்னாள் எம்எல்ஏ சரவணன் சேர்ந்திருக்காரு, சமீபத்துல சேர்ந்த மீசை ராஜேந்திரன் சேர்ந்திருக்காரு. எம்எல்ஏக்களா இல்லாத பலரும் கூட தாவேகாவிற்கு போவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. பேச்சுவார்த்தைகளுமே நடந்துட்டு இருக்கு. இன்னும் பல தற்போது அமைதியா இருக்கிற சில முன்னாள் அமைச்சர்கள், 2 பக்கமுமே போகாம தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்த பல முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க கூட போவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. இப்ப வந்து ஆட்சி அதிகாரம் இப்ப தொடர்ந்து வந்து தாவேக்கா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தகவல்கள் இதெல்லாம் முன் வச்சுதான் இவங்க எதிர்காலத்தை நோக்கி போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பக்கம் திமுகவிலையும் இப்படியான ஆசைகள் இருக்கா? அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, திமுகல இப்படியான ஆசைகள் பெரிய அளவுல நமக்கு வந்து இருக்கிற மாதிரி தெரியல. நமக்கு வந்து பொதுவா நம்ம நிறைய பேர்ட்ட பேசும்போது தகவல்கள் யாரும் அந்த மாதிரி போய் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி தற்போது வரைக்கும் அந்த மாதிரி எந்த தகவல்களுமே இல்லை. அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாரு, அவங்க வர்றாங்களா இல்ல இவங்களும் வர்றாங்க, இவங்க வர்றாங்களா இல்ல அவங்களும் வர்றாங்கன்னு அதை ரொம்ப ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் எலெக்ஷனுக்கு பிறகு, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடக்கிறத நம்ம பார்க்கல. இல்ல, அதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, தேர்தலுக்கு முன்னாடி வர்றதுன்றது அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில வர்றது அப்படிங்கிறது. அவங்க மேல இருக்க நம்பிக்கையில வரலாம். இல்ல அங்க ஆட்சி ஒரு கட்சியில இருந்து நமக்கு வந்து அவங்களோட கொள்கை பிடிக்கல, ஏதோ ஒண்ணு பிடிக்கல, பிஜேபி கூட சேர்ந்தது பிடிக்கல, இல்ல ஏதோ ஒண்ணு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சேர்றாங்க அப்படிங்கறத சொல்லலாம். ஆனா தேர்தலுக்கு பிறகு போய் சேர்றது அப்படிங்கிறது ஒரு அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாதம் தான். இப்போ வந்து அவங்க வந்து நாங்க மக்கள் நலனுக்காக நாங்க வந்து சேர்றோம், தொகுதி மக்களின் தேவைக்காக நாங்க வந்து சேர்றோம்னா, நீங்க எத்தனை தொகுதி மக்கள் கிட்ட வந்து நீங்க போயிட்டு குறைந்தபட்சம் யாருக்கிட்டயா பேசி நீங்க இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? தொகுதி மக்கள் கிட்ட என்ன போய் கேட்டீங்க? தாவேகா வேட்பாளர் வேண்டான்னு சொல்லிட்டு தானே உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே நல்ல வாக்குகள் வித்தியாசத்துலதான் வந்து நீங்க வெற்றியுமே பெற்றிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா பெருந்துறையிலேயே, தாராபுரத்திலேயே தாவேகா தாராபுரத்துல 3வது இடத்துலதான் தாவேகா வந்திருக்காங்க. அதிமுக வேட்பாளர் தான் வந்து வெற்றி பெற செஞ்சிருக்காங்க. இங்கேயுமே உங்க மரகதமே நல்ல வாக்கு வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்க போறது முழுக்க இவங்களோட சந்தர்ப்பவாதம் தான். இவங்களோட மரகதம் அவர்களும் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. நாங்க வந்து ஆளுங்கட்சியா இல்லைன்னா மக்களுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாது. தொகுதி மக்கள் கடந்த முறையே எங்கிட்ட கேட்டாங்க, இந்த நீங்க பவர்ல இல்லாதனால எங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னு. ஸோ அதனாலதான் நாங்க வந்து இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப இவங்க வந்து திரும்ப இவங்களுக்கு வந்து தேர்தலில் சீட்டு கிடைக்கணும். இல்ல, அதெல்லாம் மறைமுகமா அவங்களே சொல்றாங்க. அதிமுகவிலே இருந்தா அந்த தொகுதிக்கான விஷயங்களை தாவேகா செய்ய மாட்டாங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுகவுக்கு செய்யல, எதிர்கட்சி எம்எல்ஏங்கிற அடிப்படையில் செய்யலைன்றதை புரிஞ்சுக்க முடியுது. தாவேகா தான் வந்து எல்லாருக்குமான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. தாவேகாவும் செய்ய மாட்டாங்க அப்படின்றத மறைமுகமா அவங்களும் ஒத்துக்கிறாங்களா அப்படின்ற? இல்ல, எனக்கு தெரிஞ்சு கடந்த காலத்துல கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த காலத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பொதுவா வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த காலத்திலையும் சரி, மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருந்த காலத்திலையும் சரி, அந்த மாதிரி இது வந்து எதிர்கட்சி எம்எல்ஏயோட தொகுதி, அதனால அங்கே வந்து நம்ம வந்து கொடுக்க வேணாம், இவங்க கூட்டணி கட்சியோடது, இவங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதிகமா இல்லை. மேபி இருந்திருக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனா அதிகமா அப்படியான ஒரு குற்றச்சாட்டுகள் இல்லை. இன்னும் நம்ம சட்டசபையெல்லாம் கவனிச்சிருந்தோம், மற்ற விஷயங்கள்லாம் கவனிச்சிருந்தோம்னா கூட்டணி கட்சிகளுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கான விஷயங்கள் செஞ்சதெல்லாம் நம்ம வந்து கண்கூட பார்த்தோம். தற்போது உள்ள சூழ்நிலையில போயிட்டு நாங்க வந்து தொகுதி மக்களுக்கு வந்து நாங்க நல்லது செய்யறதுக்கு தான் நாங்க வந்து போனோம், ஆளுங்கட்சியால என்ன செய்ய முடியாது அப்படிங்கறதெல்லாம் வந்து இவங்க தேர்தலில் நிற்கும் போதே அதிமுக ஆளுங்கட்சியா வந்துடும் நம்பிதான் அவங்க போய் நின்னாங்களா? இவங்க நிக்கிறது எம்எல்ஏக்கு தான் வந்து நிக்கிறாங்க. எம்எல்ஏ இவங்களோட பணியை வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் அதுல வந்து இருக்கே தவிர, ஆளுங்கட்சியா இருந்தாதான் நாங்க வந்து செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம்
அவங்க முழுக்க முழுக்க அவங்களோட சுயநலத்துல இருந்து ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கு வந்து அதை வந்து சும்மா அதை சப்போர்ட் பண்றதுக்காக அப்படி பேசுறாங்க. சப்பக்கட்டா தான் அதெல்லாம் வந்து அவங்க பேசுறாங்கன்றதுதான் பார்க்க முடியுது. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் நிலவரம் என்ன மாறுது, அதிமுகவில் என்ன நடக்குது, தாவேகா வந்து எப்படி ஆட்சி தொடருது, பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.